வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக மேடையில் இருக்க ஜாம்பவான்கள், கஸ்தூரி ராஜா சார், ராஜன் சார் அண்ட் பேரரசு சார், நண்பர் மைக்கேல் அவர்கள். ஸோ இதெல்லாம் இவங்க வாழ்த்து வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா, முதல்ல நான் இந்த சம்மந்தமாக மீட் பண்ணது இயக்குனர் குணா அவங்கள. அவங்க ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க. கதையை கேட்டுகிட்டே வந்தேன். போக 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 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உத்து பார்த்தேன் அவரை. என்ன சார் பார்க்குறீங்க, எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார். எப்படி இந்த இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அந்த சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணார். அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. மெடிக்கல் டேர்மாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எங்கேருந்து இதை பிடிச்சிங்க? ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் சார் யார்கிட்டையுமே ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார். நான் ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டைரக்டராக போகிறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், கதையை சொல்லுங்கள், அப்புறம் கேட்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அப்போ தான் சொன்னார், இந்த படத்தோட முக்கியமான கதை எங்களுக்கு எங்களை ப்ரொடியூசர் சார் தான் சொன்னாங்க. அவரோட கதை அவருடைய கதை, இதில் நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன், இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த கதையை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். பைப்போலார் டிஸார்டருங்கிறது ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது ஆழ் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்ன ஆகும், எப்படி கடத்தும் ஒரு மனிதனை, எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது. அது எதில் வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு. பட் அவர் அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட கேட்டேன், வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, நீங்கள் டாக்டர் ஒரு தடவை பார்த்துங்கன்னார். அப்புறமா ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் அந்த போர்ஷன்ஸ் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கேட்டோன்னா தான் ஞாபகம் வந்தது. அந்த பைப்போலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இப்படி நம்மளுக்குள்ளே ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். அவர் அது என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானது தான் அவருக்கு. அது தனக்குத்தானே அந்த இதை டெவலப் பண்ணிக்கிட்டார். ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை. ஏன்னா இது சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மனசுக்குள் மத்தாப்புன்னு ஒரு படம். பட் இதோட கோர் டீட்டெயிலை சொல்லும். இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் இன்னும் 5-6 கதைகள் வச்சுங்க சார், எல்லா கதையிலையுமே நடிக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க சார். அதே மாதிரி பேரரசு சார் கண்டிப்பாக நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிடுறேன் சார், 2025 பண்ணுறேன் சார். நான் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். அந்த கதையை நான் தோளில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா என்னால் பண்ண முடியும் சார். அந்த இதுக்காக தான் சார்.